இலங்கை பாராளுமன்றத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்றது. ආබාධ සහිත වූවන්ට තමන් පිළිබඳ තීන්දුව තීරණ ගන්නා වූ උත්තරීතර සභාවට නියෝජනයක් අවශ්‍යයි කියන එක තේරුම් ගත්තේ ජාතික ජන බලවේගයේ පක්ෂය විතරයි. දේශපාලන ව්‍යාපාරය විතරයි. முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தை சீர்திருத்துமாறு வேண்டினாலும் அரசாங்கங்கள் அவற்றை கணக்கெடுக்கவில்லை என்று ஆளும் தரப்பு எம்பி තමන්ගේ මුස්ලිම් විවාහ දික්කසාද පනත සංශෝධනය කරන ලෙස ඉල්ලා හිටියා. හැබැයි පැවති ආණ්ඩු කනකටවත් ගත්තේ නැහැ. 3 தேங்காய்களை 130 ரூபாய் படியும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை நடாத்தியவர் கோட்டாபய ராஜபக்ஷதான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். பிரதமர் கீழ்ஸில் பொருட்களை வாங்க சென்றாலும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தொழிலாளர்கள் சதோசவில் வரிசையில் நின்று 5 கிலோ அரிசியை வாங்க முடியாது என பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார். பாப்பலா புத்தாலா ஹிட்டியா அக்கலா ஐயலா ஹிட்டியா நங்கிலா அக்கலா ஹிட்டியா ஒக்கම ஹிட்டியா அடுவேலா திபேக்காய் மஹத்யாய் நோனாய் එකක් ඉන්නවා. එයංග පීටයි. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றும் கூட நாட்டிலே இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. இன்றும் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பின்னால் மீண்டும் முஸ்லிம் தனியார் சட்டம் பற்றியும் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் ஒரு விசேட தேவையுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கன்னி உரையும் கூட இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே நடைபெற்றது. அது மாத்திரமல்லாமல் பல முக்கியமான புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அவர்களுடைய கன்னி உரைகளை நடாத்தியிருந்தார்கள். முதலிலே நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடைய உரைக்கு செல்வோம். சஜித் பிரேமதாச இன்றைய தினம் இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் சென்ற பாதையிலேயே பயணிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே மக்கள் ஆணையை மீறியதால் IMF உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டதை சமீப காலத்தில் மிகப்பெரிய துரோகம் என்று சொல்லலாம். 4 ஆண்டுகளுக்குள் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு வலுவான பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கடந்த அரசாங்கம் 9 வருடங்களில் கடனை அடைக்க வேண்டிய நிலையில் 4 வருடங்களில் செலுத்துவதற்கு இணங்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். මේ ගරු අනුර කුමාර දිසානායක මැතිතුමාම මේ සභාවේ විශේෂයෙන්ම පැවැත්වුණු විවාදයකට විරුද්ධව ඡන්ද දෙමින් එතුමා කරපු කතාව මම මේක හැන්සාට් ගත කරනවා සභාගත කරනවා. මේ සභාවෙම එතුමා මේ IMF ක්‍රමවේදය ක්‍රියාත්මක වුණු ආකාරය පිළිබඳව දිගින් දිගටම විරෝධතාවය පැවැත්වුවා. இலங்கை பாராளுமன்றத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்றது. விசேட தேவையுடைய பாராளுமன்ற உறுப்பினரின் கன்னி உரை இன்று நடைபெற்றது. இலங்கை நாடாளுமன்றத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். விசேட தேவையுடைய நாடாளுமன்ற உறுப்பினரின் கன்னி உரை. இலங்கையின் விழிப்புலனற்ற முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வா இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார். அவர் தனது முதலாவது பாராளுமன்ற உரையில் 76 வருடங்களின் பின்னர் மாற்றுத்திறனாளி ஒருவர் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளியான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் அரச தரப்புடன் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என அவர் மேலும் நம்பிக்கை வெளியிட்டார். சுகத் வசந்தடி சில்வா தேசிய மக்கள் சக்தியினால் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். මේ අවශ්‍යතාවය ආබාධ සහිත වූවන්ට තමන් පිළිබඳ තීන්දුව තීරණ ගන්නා වූ උත්තරීතර සභාවට නියෝජනයක් අවශ්‍යයි කියන එක තේරුම් ගත්තේ ජාතික ජන බලවේගයේ පක්ෂය විතරයි. දේශපාලන ව්‍යාපාරය විතරයි. அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முத்துமேனிகே ரத்துவத்த இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கன்னி உரையை ஆற்றியிருந்தார். ஆனால் அது மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய உரையாக மாறியிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலை நடாத்தியவர் கோட்டாபய ராஜபக்ஷதான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முத்துமேனிகே ரத்துவத்த இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கன்னி உரையை ஆற்றியிருந்தார். நாங்கள் கோட்டாபயவை போல் இந்த வெற்றிக்காகவும்
இந்த மக்கள் வரத்துக்காகவும் இனவாதத்தை தூண்டவில்லை. ஈஸ்டர் தாக்குதல் போன்ற இன அழிப்புகளை செய்யவில்லை. பொய் வாக்குறுதிகளை வழங்கவில்லை. வெற்றிக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவர்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை செய்யவில்லை. இந்த வரலாற்று வெற்றியை மக்கள் எம்மை நம்பியே வழங்கினார்கள். எனவே மக்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், ஜனாதிபதி கடன் வாங்க மாட்டார் என்று சொன்னாராம். ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி அடிமட்டத்தில் இருந்து இந்த உயரிய சபை வரை பொய் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒருபோதும் ஜனாதிபதி கடன் எடுக்க மாட்டோம் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. மாறாக கடன் வாங்குவதை விட வாங்கிய கடனை திருடுவதே இந்நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சாபம் என்றுதான் ஜனாதிபதி சொல்லி இருந்தார். අපි ගෝඨාභය වගේ මේ ජයග්‍රහණය වෙනුවෙන් මේ ජනවරම වෙනුවෙන් ජාතිවාදය විශ්වේ නැහැ. பிரதமருக்கு வேலை இல்லை என்பதால் அவர் கீழ்ஸுக்கு சென்று சாமான் வாங்குகிறார் என்ற ஒரு விடயத்தை இன்றைய தினம் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். අගමැතිතුමිය ගිහිල්ලා කීල්ස් එකේ බඩු ගත්තට අගමැතිතුමියට කීල්ස් එකේ බඩු ගන්න පුළුවන්. අහිංසක පෞද්ගලික ආයතනවල වැඩ කරන මිනිස්සුන්ට ගිහිල්ලා හාල් කිලෝ 5 පොලිමේ ගන්න බෑ. பிரதமர் கீழ்ஸில் பொருட்களை வாங்க சென்றாலும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தொழிலாளர்கள் சதோசவில் வரிசையில் நின்று 5 கிலோ அரிசியை வாங்க முடியாது என பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார். ரணிலின் வரவு செலவு திட்டத்தை 4 மாதங்களாக வெட்டி இவர்கள் முன்வைத்துள்ளதாக திரு கபீர் ஹாஷிம் தெளிவாக கூறினார். அதிகாரிகள் தான் உங்களை ஏமாற்றுகிறார்கள். அதிகாரிகளால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். வருடத்தை 4 மாதங்களாக பிரித்து கொடுத்துள்ளனர். இது உங்களுக்கு இடைக்கால நிலையான கணக்கு என 70 வருடங்களாக மீண்டும் கூறப்பட்டு வருகிறது. பேராசிரியர் டாக்டர் பட்டம் இருக்கலாம், அதற்காக நாங்கள் கோபப்படவில்லை. அனுரவின் வரவு செலவு திட்டமும் ரணிலின் வரவு செலவு திட்டமும் எங்களிடம் இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் உள்ளன. பிரதம மந்திரி போய் சாமான் வாங்கினாலும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களும் கூலி தொழிலாளர்களும் சதோசவில் 5 கிலோ அரிசி வாங்க முடியாது. நீங்கள் நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என கூறினார். මේ පාර්ලිමේන්තුවේ තාත්තලා පුතාලා හිටියා, බාප්පලා පුතාලා හිටියා, අක්කලා අයියලා හිටියා, නංගිලා අක්කලා හිටියා, ඔක්කොම හිටියා. අඩු වෙලා තිබ්බ එකයි මහත්තයයි නෝනයි එකක් ඉන්නවා. එයන්ගේ පීටයි. 3 தசாப்தங்களை விட அதிகமாக முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தை சீர்திருத்துமாறு வேண்டினாலும் அரசாங்கங்கள் அவற்றை கணக்கெடுக்கவில்லை என்று ஆளும் தரப்பு எம்பி கௌசல்யா இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார். දශක 3කට වඩා වැඩි කාලයක් ලංකාවේ මුස්ලිම් කාන්තාවන් තමන්ගේ මුස්ලිම් විවාහ දික්කසාද පනත සංශෝධනය කරන ලෙස ඉල්ලා හිටියා. හැබැයි පැවති ආණ්ඩු කනකටවත් ගත්තේ නැහැ. எந்த ஒரு அடையாளங்களுக்காக யாரும் அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படாத வகையிலான சட்டங்கள் இயற்றப்படும் என நாம் உறுதியளிக்கிறோம். 3 தசாப்தங்களுக்கு மேல் முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தை திருத்தம் செய்ய கோரி முஸ்லிம் பெண்கள் போராடுகின்றனர். முன்னைய அரசாங்கங்கள் அதனை கண்டுகொள்ளவே இல்லை என டாக்டர் கௌசல்யா ஆரியரத்ன இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். இன்று முதல் சதோசவில் 130 ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்கும் என சதோசவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். லங்கா சதோச கடைகளில் இன்று முதல் வாடிக்கையாளர்களுக்கு நாட்டு அரிசி மற்றும் தேங்காய்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக லங்கா சதோசவின் தலைவர் டாக்டர் ஷமிந்த பெரேரா தெரிவித்தார். இதன்படி வாடிக்கையாளர் ஒருவர் 5 கிலோ அரிசியை கிலோ 220 ரூபாவிற்கு 3 தேங்காய்களை 130 ரூபாய் படியும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். அரிசி மற்றும் தேங்காய் சதோச ஊடாக நுகர்வோருக்கான சந்தைப்படுத்தல் நேற்று கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டதாக டாக்டர் சமிந்த பெரேரா மேலும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.